அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது சடைநீரிலேருந்து அந்த பாதையில் தைலாபுரம் பாதையில் வந்திருக்கோம். மந்திரி மடையில் காட்டினோம். மந்திரி மடையில் தண்ணி போகுது. அதில் போகிறதுக்கு ரூல்ஸே இல்லை. அது போகுது அப்படின்னு உங்களுக்கு சொன்னோம். அந்த பதிவை சொன்னோம். இது அடுத்தது நொச்சிக்குளம். நொச்சிக்குளம் நமக்கு அதிகாரி லெட்ரு தந்திருக்காங்கல்ல, மானவாரி குளம் நிறைஞ்சிடுச்சு நம்மளுக்கு தான் தண்ணி தரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள், தண்ணியை பாருங்கள். நிறைஞ்ச குளத்துக்கு தண்ணி எவ்வளோ போகுது பாருங்கள் மக்களே. உங்களுக்கு தெரியணுங்கிற காட்டி தான் இது. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, எங்களுக்கு குழந்தை குட்டிலாம் இல்லாமல் உங்களுக்கும் தெரியணும் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். பாருங்கள், நொச்சி குளம் தண்ணி நிறைஞ்சிட்டுன்னு அதிகாரி நமக்கு தகவல் தந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய செய்ய வேண்டிய கடமை என்னது? தண்ணி கொடுத்து நிறைக்கப்பட்ட லெட்டர் தந்தவங்களுக்கு இதை அடைக்கணுங்கிறது தெரியலை. அடைச்சி அதுக்கிற திறந்துருந்தா கள்ளச்சாவி வச்சு திறந்துருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி இதை அடைக்கணுமா வேண்டாமா? இது நொச்சி குளம். இதில் தண்ணி போதா? இங்கே 20, அங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25 என்ன இருக்குவாங்க. என்னமா அடுத்தது குருணை, நகனை, குருணை, பொட்டை குளம் என்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கே எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். போதா அடைச்சிருக்காங்கிறத என்ன அடுத்த என்ன போயிட்டு தான் இருக்கோம். போயிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருங்க. இதில் எவ்வளோ தண்ணி போகுதுங்கிறத நல்லா கவனிச்சுடுங்க. எப்படி நமக்கு தண்ணி வரும்? அங்கே வந்த தண்ணியும் கொஞ்சம் போல் வருது, சடைநேரிக்கு அதிகம் போகுது. அதுக்கு வழியில் உள்ள குளங்களும் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம லெட்ரு தந்தாச்சு அதிகாரி. ஆனால் மந்திரி மடையில் போகக்கூடாது போகுது. இந்த பாருங்க, நொச்சி குளத்துக்கு நிறைச்சாச்சுன்னு என்னாச்சு, தண்ணி போய்ட்டுருக்கு, அடைக்கலை அதிகாரி. இது யார் செய்யணும்? அடைக்கிறது நாங்கள் செய்யணும்னா எங்களுக்கு நீங்களாகவே ஒரு அத்தாரிட்டியாக ஒரு சாவி தாங்க. அப்படி ஒரு சாவி தாங்க. அதிகாரிகளால் முடியலை, லஸ்கர் இல்லை அப்படின்னா அத்தாரிட்டியாக எங்களுக்கு ஒரு சாவி தாங்க. இங்கே உள்ள லோக்கல் ஸ்டேஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபோனை போட்டுட்டு எங்களையே அடைக்க சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். யாரையோ ஒருத்தர் நிர்ணயிங்க. இன்னும் ஆளை நிர்ணயிச்சிருக்கோம், அவங்க வந்து அடைப்பாங்க. அதையாவது செய்யுங்க. என்ன பாருங்கள், எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி கடைமடைக்கு. ஆனால் நீங்கள் லெட்ரு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு தான் வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் லெட்ரு போய் உங்கள் லெட்ரு முழு போய் எங்களுக்கு தண்ணி வரல. இதை மக்கள் புரிஞ்சுருங்க. நமக்கு தண்ணி வர்றதா தான் கொடுத்துருக்காங்க, இந்த தண்ணி நமக்கு வர்றதா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இல்லை, இந்த குளங்கள்லாம் நிறைக்கப்பட்டுட்டு நமக்கு லெட்ரு தந்திருக்காங்க. அது உண்மை. திருப்பி நிறைக்க திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க, அடைக்கலை. யார் பொறுப்பு? அதிகாரி தவறா? இங்கே உள்ள யாராவது தனிநபர் விசமிகள் அவங்களுடைய தவறா என்னங்கிற எனக்கு தெரியல. அது வந்து அரசும் அதிகாரிகளும் முடிவெடுக்க வேண்டியது. எங்களுக்கு இப்படிலாம் போச்சுன்னா தண்ணி ஒரு காலமும், அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் அரசியல் அந்த பகுதி மக்கள் பிரதினாலும் மற்றபடி யாராலையுமே நாங்கள் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு இது மாதிரி ஆகிட்டோம். வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தண்ணி வந்தால் தான் உண்டோ ஒழிய விரும்பி கொடுக்கப்படுற தண்ணி ஒரு நாளும் வரல. இதையே ஒரு பாடமாக பார்த்துடுங்க. இன்னும் 3 குளத்துக்கு போகிறோம். வாங்க பார்ப்போம், வாங்க தொடர்ந்து பார்ப்போம்.